find the perimeter of the circle with radius a. ஆரம் a உடைய வட்டத்தின் சுற்றளவு காண்க. சரியா? இது ஒரு 10 மார்க் ப்ராப்ளம், 7th லெசனில் உள்ளது. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். சர்க்கிள் இந்த x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். லிமிட் 0. a ஆரமுடைய a ரேடியஸ், ஸோ a ரேடியஸ் a. மொத்தம் இதில் வந்து 4 குவாட்ரண்ட் இருக்குது, 4 கால் பகுதிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 0 to a ஒரே ஒரு குவாட்ரண்ட்டோடைய ஒரே ஒரு கால் பகுதியுடைய என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 0 to a உடைய பெரிமீட்டரை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு குவாட்ரண்ட்டுடைய எதை கண்டுபிடிக்க போகிறோம்? பெரிமீட்டர், அதாவது சுற்றளவை கண்டுபிடிச்சி மொத்தம் 4 கால் பகுதி, 4 குவாட்ரண்ட் இருக்கனால 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும், 4ஆல் பெருக்கினால் போதும். சரியா? அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இக்குவேஷன்ஸ் கிடையாது. இக்குவேஷன்ஸ் நம்ம தான் எடுத்துக்கணும். இக்குவேஷன்ஸ்னால் என்னது? வட்டத்தினுடைய சமன்பாடு. இக்குவேஷன்ஸ் ஆஃப் சர்க்கிள் x² + y² = a². இது நம்ம தான் என்ன செய்யணும்? எழுதணும். ஸோ நான் இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு y² கண்டுபிடிக்கிறோம். y² என்ன வரும்? a² - x². y ஃபைண்ட் பண்ணி வைக்கிறீங்க. y வேல்யூன்னா என்ன கிடைக்கும்? √ a² - x². எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். சுற்றளவு, அதாவது பெரிமீட்டருடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ரூட்டுக்குள்ளே √1 + dy/dx the whole square. ஸோ நமக்கு இங்கே dy/dx கண்டுபிடிச்சாகணும். dy/dx கண்டுபிடிக்கணும்னா எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு இக்குவேஷன் நம்பர் 1லேருந்து வரும். இந்த 1வது இக்குவேஷனை நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x, எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். அடுக்கு ஃப்ரண்டில் போகும் 2x, இங்கே 2y × yக்கு dy/dx. கான்ஸ்டன்ட்டுக்கு 0. 2y dy/dx. ஸோ 2y × dy/dx மட்டும் இந்த சைடு வைக்கிறோம். 2x அந்த சைடு கொண்டு போனால் -2x, ரைட்? -2x. 2 கேன்சல். இந்த dy/dx கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? -x/y கிடைக்கும். நமக்கு தேவை ஃபார்முலா படி என்னென்னா, ரூட்டுக்குள்ளே 1 + dy/dx the whole squareன்னு வரும். ஸோ dy/dx the whole square கண்டுபிடிங்க. இப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், x² y² கிடைக்கும். இன்னும் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து 1 + dy/dx the whole square. 1 + x² y². எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுங்கள். எல்சிஎம் y². இப்போ என்ன வரும்? கீழே 1 இருக்குன்னு நினச்சிடுங்க. 1 y² பெருக்கணும் y². இது கொண்டு இங்கே பெருக்குங்க, இது கொண்டு இங்கே பெருக்குங்க. அப்போ y² + x² வரும். அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஆல்பபெட்டிக் x² + y². அப்படி விடாச்சு. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ரூட்டுக்குள்ளே 1 + dy/dx the whole square. ஸோ ரூட்டுக்குள்ளால் x² + y² all divided by ரூட்டுக்குள்ளே y².
that is x squared plus y squared is equal to உங்களுக்கு வேல்யூ தெரியும், ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். x squared plus y squared is equal to a squared. ஸோ இந்த x squared plus y squaredக்கு பதிலாக நான் ரூட்டுக்குள்ளே என்ன போடலாம், a squared போட்டுக்கலாம். கீழே y squared என்ன, ரூட்டுக்குள்ளே y squaredனா y. இப்போ இங்கே என்ன கிடைக்கும், ரூட்டுக்குள்ளே a squaredனா a by y. ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், ஒய்யோட வேல்யூ என்ன இதாக இருக்குது, ரூட்டுக்குள்ளே a squared மைனஸ் x squared. ரூட்டுக்குள்ளே ரூட் ஆஃப் a squared மைனஸ் x squared. இப்போ நீங்கள் ஃபைன் பண்ணியாச்சு. இன்னும் பெரிமீட்டர் ஃபைன் பண்ண போகிறோம். பெரிமீட்டர் ஆர் சுற்றளவு, பெரிமீட்டர் பெரிமீட்டர் அல்லது சுற்றளவு, வட்டத்தினுடைய சுற்றளவு அல்லது சுற்றளவு. ஃபார்முலா இன்டகிரல் லிமிட் 4 டைம்ஸ் நம்ம போடணும். 0லிருந்து இது 0 to a ரூட்டுக்குள்ளே 1 plus dy by dx the whole square into dx. ஓகே, என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம், 4 into 0 to a. இதனுடைய வேல்யூ நம்ம இப்போ தான் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், a by ரூட்டுக்குள்ளே root of a squared minus x squared into dx. a வந்து கான்ஸ்டன்ட், வெளியே வந்துடும். a வந்து கான்ஸ்டன்ட் ஆனதுனால 4a வெளியே வந்தாச்சு. இன்டகிரல் 0 to a 1 by ரூட்டுக்குள்ளே a squared minus x squared into dx. 4a வெளியே வச்சிடலாம். இதுக்கு ஃபார்முலா இருக்குது, இன்டகரல் 1 by ரூட்டுக்குள்ளே a squared minus x squaredனா sin inverse x by a. sin inverse ஃபார்முலா அப்படி sin inverse x by a. லிமிட் 0 to a. இன்னும் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். 4a into sin inverse a by a னா எத்தனை 1 மைனஸ் sin inverse of 0 னா எத்தனை, sin inverse of 0 by number 0, so sin inverse of 0. 4a into sin inverse 1 னா எத்தனை டிகிரி, sin எத்தனை டிகிரிக்கு 1 கிடைக்கும், sin 0 0, sin 90 டிகிரிக்கு 1. ஸோ 90 டிகிரி எப்படி எழுதணும், 5/2. sin எத்தனை டிகிரிக்கு 0, sin 0 0. ஸோ அதை அப்படி விட்டுடலாம். கட் பண்ணுங்கள், ஓவர் 2 2 2πa. ஆன்சர் 2πa அலகுகள் இல்லாட்டா யூனிட்ஸ். இவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ட்ரா a circle, லிமிட் 0 to இந்த ரேடியஸ் 0 to a. ஈக்குவேஷன் வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் x squared plus y squared is equal to a squared. அந்த y squared ஃபைன் பண்ணுறீங்க, y ஃபைன் பண்ணுறீங்க, அந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுறீங்க. ஸோ x squaredக்கு 2x, 2y into dy by dx, கான்ஸ்டன்ட்டுக்கு 0, 2y into dy மட்டும் செப்பரேட் பண்ணுறீங்க, y மட்டும் ஒரு சைடு வைக்கிறீங்க, இந்த dy by dx மட்டும் ஒன் சைடு வைக்கிறீங்க, dy by dx the whole square கண்டுபிடிக்கிறீங்க, 1 plus dy by dx the whole square கண்டுபிடிக்கிறீங்க, LCM எடுக்கிறீங்க, x squared plus y squaredக்கு a squared சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ரூட் ஆஃப் எடுக்கிறீங்க. ஸோ a by yன்னு கிடைக்கும். a by yயோட வேல்யூ yயோட வேல்யூ நமக்கு தெரியும், a ரூட் ஃபஸ்ட்டே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். a squared minus x squared அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இங்கே 4 quadrant
சர்க்கிளுக்கு 4 குவாட்ரண்ட் அது 4 ஃப்ரண்டில் வைக்கிறீங்க. 1 டைம்ஸ் 0 to a கண்டுபிடிக்கிறீங்க. மல்டிப்ளை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுற ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ரூட்டுக்குள்ளே இன்டெக்ரல் 1/√க்குள்ளே a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா sin inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ. sin inverse ஆஃப் எக்ஸ் பை அப்ளை பண்ணுறீங்க. லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணு. sin inverse ஆஃப் 1 பை 2 sin